Hi, it is Squads. Welcome back to my new video. So இன்னைக்கான வீடியோல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஆஃப் ரோட் லீக் அப்படிங்கிற ஒரு சூப்பரான ஆஃப் ரோட் கார் கேம் தான் இந்த தடவை நான் பார்க்க போறோம். நான் கூட அந்த கேம் ஏத்தும் போது 3 GB கிட்ட இந்த மாதிரி அந்த கேம் வந்துச்சு. ஓகேடா 3 GB இருக்கே, 3 GB க்கு ஏத்த கிராபிக்ஸ் இருக்குமா நினைச்சு வந்தேன். நான் நினைச்ச மாதிரி கிராபிக்ஸ் வந்து செம்ம பயங்கரமா இருந்துச்சு. உண்மையில சொன்னா ஒரு ஃபோன்ல அதால எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு கிராபிக்ஸ் வந்து வந்திருக்கு. மேபி நீங்க ஏத்தும் போது உங்க ஃபோனோட பர்ஃபார்மன்ஸுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு கிராபிக்ஸ் வந்து மாறலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா கேமிங்கை அல்ட்ரா செட்டிங்ஸில் வந்து வச்சிருக்கேன். கிராபிக்ஸு அல்ட்ரா செட்டிங்கில் இருந்துமே என் ஃபோன் வந்து சூடே ஆகலை. ஒரு நார்மலான ஒரு வாமான ஒரு கண்டிஷனில் தான் ஃபோன் இருந்துச்சு. அல்ட்ரா செட்டிங்கில் வச்சுமே மேபி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உண்மையிலே செம்ம சூப்பராக இருக்குது. எனக்கு நல்ல டைம் பாஸ் ஆச்சு. இது மட்டும் இல்லைங்க, இது ஒரு மல்டி பிளேயர் கேம்னால நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட மேட்ச் கூட போட்டுக்க முடியும். இப்போ நான் இங்கே எதுக்கு வந்திருக்கேன்னா இந்த கேம் எப்படி இருக்குது, ஓப்பன் வேர்ல்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு அடுத்தடுத்த வீடியோஸில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இதில் மேட்ச் நம்ம ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து போட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இல்லை ப்ரோ நீங்களும் என் கூட விளையாட வரீங்களா, அதாவது என்னோட சப்ஸ்கிரைபர் ஆனால் நீங்கள் என் கூட விளையாடணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த கேமில் நம்ம ஒன்றா விளையாடி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஓகேங்க, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கேமை ஸ்டார்ட் பண்ணி உள்ளே எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா நம்ம காரை டியூன் பண்ணிக்கலாம், கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம், கலர் மாற்றிக்கலாம், புது கார் வாங்கிக்கலாம், என்ன வேணால் பண்ணிக்கலாம். அதுக்கு நமக்கு காசு சம்பாதிக்கணும். ஸோ அதுக்கு நீங்கள் நிறைய ரேஸ் விட்டணும். அதே மாதிரி இல்லை ஓப்பன் வேர்ல்டு இருக்குது, ஸோ ரேசிங் இருக்குது. அதே மாதிரி சில பேர் ரேஸுக்கு உங்களை மாதிரி இன்வைட் பண்ணுவாங்க, என் கூட ரேஸுக்கு வரீங்களான்னு. நீங்கள் சும்மா நிற்கும் போதே அந்த மாதிரி கொடுக்கும்போது நீங்கள் அக்செப்ட் கொடுத்துட்டு நீங்கள் கேமுக்குள்ளே வேணால் போய்க்கலாம். ஓகேவா, இந்த மாதிரி நிறைய மோட் இருக்குது. நான் இதெல்லாம் உள்ளே போயிட்டு சொல்கிறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன் ஆலில் போட்டுக்கோங்க. மறக்காமல் அந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரேஸ் மோடு இருக்குது, ஓப்பன் வேர்ல்டு இருக்குது. நான் உங்களுக்கு ஓப்பன் வேர்ல்டு எப்படி இருக்குன்னு காட்டுறேன். அதான் பாட்டு வேறு ஓடுது இந்த கேமில். இது காப்பி ரெண்டு அடிப்பா என்னன்னு தெரியல. ஸோ இதுக்கு நான் அதை கொஞ்சம் ஆஃப் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகேங்க, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் வேர்ல்டு நம்ம எங்கே போய் இறங்கணும்னு கேட்குறானுங்க. ஸோ டெசர்ட் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ டெசர்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க இது பண்ணலை. ஸோ கம்மிங் ஜோனில் தான் இருக்குது டெசர்ட்டு. ஸோ அதனால அது அப்படியே இருக்கட்டும். ஸோ அடுத்தடுத்து என்ன நிறைய செட்டிங்ஸ் இருக்குது. இதில் என்ன எதுன்னு பார்த்துடலாம். ஓகே ஓகேங்க, மேப்பு இதுக்கு போகலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு இதில் இப்போ இது பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து நான் ஃபாரஸ்ட்டுன்னு நினைக்கிறேங்க. ஆமாம், ஃபாரஸ்ட்டு தான். இதில் வெதரும் வந்து மாறும்னு நினைக்கிறேங்க கண்டிப்பாக. ஸோ சொல்லியிருந்தாங்க வெதரும் சேஞ்ச் ஆகும், இல்லை உங்களுக்கு வேணும்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி வெதரை நீங்களே கூட மாற்றிக்கலாம் அப்படின்னு கூட சொல்லியிருக்காங்க. பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. கேமுக்குள்ளே போயாச்சா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கேம் வந்து பார்த்தீங்கன்னா அல்ட்ரா செட்டிங்ஸில் தான் இருக்குது. ஓகே, ஸோ கேம் வந்து பார்த்தீங்கன்னா அல்ட்ரா செட்டிங்ஸில் தான் இருக்குது. ஸோ எந்த அளவுக்கு கிராஃபிக்ஸ் இருக்குன்னு நீங்களே பாருங்கள். என்ன ப்ரோ கிராஃபிக்ஸ் லைட்டாக உதறதுன்னு கேட்காதீங்க. ஸோ ஏரியாவை பொறுத்து தான் அந்த கிராஃபிக்ஸ் வரும். நீங்கள் அடுத்தடுத்து பார்ப்பீங்க, உங்களுக்கு தெரியும். டே தம்பி எங்கேருந்துரா வரீங்க நீங்களா? டே நீங்களே எங்கேருந்துரா வரீங்க? ஓகே, நம்ம நேராக போகலாம். ஸோ நைஸு. ஸோ கைஸ், நான் அல்ட்ராவில் வச்சுருக்கிறதுனால வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது லைட்டாக ஒரு லேக் ஆகுது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நான் வீடியோ எடுக்கிறதுனால காரணத்தினால மட்டும் நான் வந்து பார்த்தீங்கன்னா கிராஃபிக்ஸை அல்ட்ராலேருந்து கொஞ்சம் குறைச்சிக்கிறேன். அல்ட்ராவில் இருந்து நான் ஹைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கிறேங்க. ஸோ ஹையை ஒன்று சாதாரண ஹையுமே நல்லா தான் இருக்கும். ஃப்ரேம் ரேட் 60 வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ நீங்கள் நான் நார்மலாக விளாண்டா நான் அல்ட்ராவில் வச்சுக்கிறேன். ஸோ வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறதுனால ப்ராசஸருக்கு கொஞ்சம் வேலை அதிகம், அதனால நான் கொஞ்சம் குறைச்சிக்கிறேங்க. ஓகேங்க, இப்போவுமே கிராஃபிக்ஸ் அந்தளவுக்கு குறையலை, நல்லாவே ஒரு கிராஃபிக்ஸ் இருக்குது. ஆனால் எனக்கு இப்போ விளையாடுறதுக்கு ஸ்மூத்தாக இருக்குங்க, வேறு ஒன்றும் இல்லை. இங்கே என்னமோ இருக்குங்க, இருங்க ஏதோ மேட்ச் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இருங்க என்னென்னு பார்த்துருவோம். என்னது இது? ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே, கமான் லெட்ஸ் கோ. ஸோ பக்கத்தில் விளாட்றானுங்க பார்த்தீங்களா, அந்த கார் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா கம்ப்யூட்டர்லாம் விளாடல, அவங்களும் பிளேயர்ஸ் தான். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஆன்லைனில் தான், எல்லாருமே பிளேயர்ஸாக தான் இருப்பானுங்க. இந்த மாதிரி சில கிறுக்கு பயல்களும் வருவானுங்க, அவனுங்களே அடிச்சு தூக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நான் ஒரு டாஸ்க் எடுத்திருக்கேன். ஸோ அந்த டாஸ்க்கை முடிச்சுக்கிறேன். ஸோ கிராஃபிக்ஸாக பாருங்கள், உண்மையாக வேறு மாதிரி இருக்குல்ல. தம்பி வழி விடாடே. ஓகேமாக்கா, உண்மையிலே கிராஃபிக்ஸ் சூப்பராக இருக்குங்க. அல்ட்ராவில் வச்சுருந்தா இன்னும் பயங்கரமாக இருக்கும். வேணா ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் அல்ட்ராவில் வச்சு. நான் வீடியோ எடுக்கிறதுனால நான் அல்ட்ராவில் வைக்க முடியல. ஓகே, நான் தான் ஃபஸ்ட்டு பிளேஸு. சூப்பர்ரா. நான் இந்தியாவிலேருந்து வர்றதுனால கொஞ்சம் இதில் இருக்கேன். என்னடா ஏறி இறங்கிருச்சு. ஓகே வாங்க நேராக போகலாம். டே தம்பி. ஓகே, நம்மளை ஒருத்தர் ரேஸுக்கு கூப்பிட்றான், வாங்க ரேஸுக்கு போயிட்டு வந்துடலாம். ஸோ இந்த மாதிரி தான் இடையில ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த ரேஸுக்கு நீங்கள் சேர்ந்துக்கிறீங்களாங்கன்னா நீங்கள் அக்செப்ட் கொடுத்தீங்கன்னா டக்குன்னு என்னடா ரேஞ்ச் ரோவரில்ப்பா, டொயாட்டோ ரேஞ்ச் ரோவர்லாம் வச்சுருக்கானுங்க. டேய் ஏன் கார் அவங்க கார் முன்னாடியில் நிற்காதே, அவசரப்பட்டு ரேஸுக்குள்ளே போயிட்டோம் போல். சரி விடுங்க பார்த்துக்கலாம். ஸோ ரேஸ் வந்து ஆரம்பிச்சிருச்சு.
தக்காளி போடுற மாதிரி. இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த கார்லேருந்து நீங்கள் கீழே இறங்கிக்க முடியும். ஸோ இதில் ஒரு கேரக்டர் இருக்கும், அந்த கேரக்டரை நீங்கள் கார்லேருந்து இறங்கிக்க முடியும். ஸோ நான் தான் ஃபஸ்ட்டில் இருக்கேன். முன்னே முந்திட்டு போயிட்டான்டா வண்டி. ஆல் வீல் டிரைவ்லமா? என்னடா டே, கார் வச்சிருக்கீங்களா பிளேட் வச்சிருக்கீங்களா, இப்படி தவறிய? ஓகே, கமான் 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 கமான், விட்டு கொடுத்துறாதா டே டிராகனு, விட்டுறாத. கமான் 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 கமான், முடியும் கமான். அவன் ஆஸ்திரேலியா, நீ இந்தியா. ஆஸ்திரேலியாவா இந்தியாவா அந்த மாதிரி போட்டு ஆகி போச்சு. ஓகே, கமான் 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 கமான். ஐயோ, பிரேசில் வரவனே முந்திட்டானே. கமான் கமான் கமான், இந்தியாவை லாஸ்ட்டில் விட்டுறாதடா டே. ஆமாம், இதில் எதுக்கு இந்தியாவோட உள்ள எழுத்து? ஐயோ. ஓகே கைஸ், இது வந்து என்ன, நம்ம ஃபன்னாக விளாட்றானா, ஓகேவா? ஸோ நம்ம எந்த கண்ட்ரிலேருந்து வந்திருக்கோம்லாம் கண்டிப்பாக காட்டும் தான். பட் இருந்தாலும் இது சும்மா ஒரு ஃபன்னான கேம் தான். ஸோ அதனால் யாரும் இது பண்ணிக்கக்கூடாது. கமான் கமான் கமான். இல்லை தப்பு. ஸோ கைஸ், அவங்களாம் வந்து அப்கிரேட் கார் வந்து வச்சுருக்கானுங்க. நான் வந்து இப்போ தானே கேம் ஓப்பன் பண்ணேன். ஸோ அதனால இதாக இருக்குங்க. பரவாயில்ல, 3வது இடத்த பிடிச்சாச்சு. லாஸ்ட்டாக வரல, நம்ம டிராகன் வந்துட்டேன்டா. ஸோ 3rd பிளேஸை பிடிச்சாச்சு. இட்ஸ் ரியலி ஒரு குட் ஸ்கோர் தான், ஒரு நல்ல ஸ்கோர் தான். பரவாயில்லங்க, விடுங்க. நல்லா இருக்குது, உண்மையிலே கேம் நல்லா இருக்குது. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கறதுனா ட்ரை பண்ணி பாருங்கள். மினிமம் உங்கள்ட்ட ஒரு 6 GB ரேம் தான் ட்ரை பண்ணுங்கள், இல்லை 4 GB ரேம் தான் இருந்தாலும் பரவாயில்ல, ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் ரொம்ப லோ அண்ட் டிவைஸ் வச்சுருந்தா கொஞ்சம் கஷ்டம் தாங்க. மேபி 4G ரேம் வச்சுருக்கவங்க நீங்களே இதை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு தான் நான் சொல்லுவேன். மேபி உங்களுக்கு ரேம் தான் வேணும். என்கிட்ட இருக்கிற ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா 12 GB. ஸோ அதனால நான் தாராளமாக பயங்கரமாக நோண்டிக்கிட்டேன். ஓகே, சொல்கிறது மாதிரினா அந்த ரேஸை முடிச்சுட்டு ஒரு நார்மல் இதுக்கு நான் வந்துட்டேன். ஸோ இதுவுமே கிராஃபிக்ஸ் பயங்கரமாக இருக்குடா. ஸோ இது வந்து நான் ரேஸுக்காக வரல. ஸோ இந்த மாதிரி பனி பிரதேசமும் இதில் இருக்குது. அதாவது மிகப்பெரிய ஓப்பன் வேர்ல்டு இருக்குங்க பாருங்க. ஸோ எவ்வளோ பெரிய ஓப்பன் வேர்ல்டு, இது எல்லாருக்கும் நல்லா ஈஸியாகவே போய்க்க முடியும். ஸோ டெசர்ட் மட்டும் வந்து வேணால் என்ன அவங்க இது பண்ணல. ஸோ டெசர்ட் வேணால் கம்மிங் சூனில் இருக்குது. ஸோ குடிச்சிக்கிற டெசர்ட் வேணால் வந்துடும். உண்மையிலே கிராஃபிக்ஸ் பயங்கரமாக தான் இருக்குது. ஸோ ஒவ்வொரு இடத்த பொறுத்து அந்த கிராஃபிக்ஸ் வந்து மாறுது. உண்மையிலே அதுவும் நல்லா இருக்குது. வெதருமே வந்து மாறுறது எனக்கு நல்லாவே தெரியுது. ஸோ லுக் அட் த வியூ, எப்படி வேறு மாதிரியா, உண்மையிலே தரமாக இருக்குங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இத்தனை நாள் அந்த கேம் எப்போ என் கண்ணில் படாமல் இருந்துச்சு. தம்பி பார்த்துப்போ. ஸோ நெக்ஸ்ட் நான் எப்படி போய்க்கலாம். சரி, நான் ஒரு சின்ன ஒரு எக்ஸ்ப்ளோர் மட்டும் தான் நான் இன்றைக்கி பண்ண போகிறேன். ஸோ இதில் ஆன்லைன் இருக்குது, மல்டிப்ளேயர் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஸோ இதை பார்த்துட்டு நான் அடுத்தடுத்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸோட விளாண்டு நான் வீடியோஸ் போடுறேன். ஸோ நிறைய சேலஞ்செலாம் அதை வச்சு பார்க்கலாம். இப்போதைக்கு வந்தோம்னா இப்படியே சுற்றி தெரியலாம். செதுக்கி விட்டாங்க. இங்கே ஒரு ரூட்டு போதுடா, இது ஏறு பார்ப்போம். தக்காளி வேற மாதிரி. மானே, ஓகே. ஆகா, மானை எரிச்சல் போல இல்லை. வேற மாதிரி. கமான். உங்களுக்கு வேணும்னா ஸ்டேரிங்கை கூட நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ ஸ்டேரிங் சிஸ்டமும் நல்லாயிருக்கு. ஸோ கூட நீ போய் உட்காந்துக்கலாம் வேணும்னா. ஆனால் உள்ளே உட்காந்துக்கிட்டா அந்த விசிபிலிட்டிங்கிறது சுத்தமாக இல்லை. ஸோ அதனால தான் நான் வெளியில் உட்காந்துருக்கேன். கமான், ஏறு. நீங்கள் என்ன மாதிரி மேட்டதுனால கண்டிப்பாக அது மாதிரி ஏறும். ஸோ அதில் உங்களுக்கு எந்த கவலையும் வேணாம். ஸோ தூரத்தில் ஒரு மலை தெரியுது பார்த்தீங்களா, அதெல்லாம் சும்மா ஃப்ரேமுக்கு அந்த மாதிரி வைக்கலாம். அந்த மலையிலலாம் கண்டிப்பாக உங்களால் ஏற முடியும். ஸோ நான் அதை நேராக தெரியுது பார்த்தீங்களா ஒரு மலை, அந்த மலையில் கூட உங்களால் கண்டிப்பாக ஏற முடியும். ஸோ அதெல்லாம் சும்மா பேருக்கு ஒரு கிராஃபிக்ஸ் எல்லாம் வைக்கலாம், கண்டிப்பாக நீங்கள் ஏற முடியும். ஓகேங்க, இது வேணா ஒரு சின்ன ரிவ்யூ மாதிரி தான் இந்த கேமு. ஸோ இப்போதைக்கு இந்த கேம் நல்லா இருக்கு. ஸோ அடுத்த டெசர்ட்லாம் வந்து கம்மிங் ஜூனில் இருக்குது, அதெல்லாம் வந்துடட்டும். அடுத்தடுத்து நான் என் ஃப்ரெண்ட்ஸோட இந்த கேமுக்குள்ளே வரேன். இப்போதைக்கு இந்த கேம் பிளே இதோட முடிச்சுக்கலாம். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி வீடியோ ஹைப் பண்ணி கொடுக்க மறந்துடாதீங்க. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த விடைபெறுவது உங்கள் டார்க் டிராகன் கேமிங். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.